ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உரம் தாங்க. ஸோ மல்லித்தோட்டத்தை வந்து கட் பண்ணிவிட்டு உரம் போட போகிறோம். ஆல்ரெடி வந்து 5 உரம் போட்டிருக்கோம். இது வந்து 6வது உரங்க. ஸோ 5 உரத்துலையுமே டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. 5 உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பு உரம் நிறைய போட்டிருக்கோம், குரோமர் போட்டிருக்கோம், அப்புறமா மைக்ரோ சூப்பர் மைக்ரோ போட்டிருக்கோம். அடுத்து வந்து இது நாங்கள் வந்து அடுத்த உரம் ட்ரை பண்ணது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து காம்ப்ளெக்ஸ் தாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 30 சென்ட்டுக்கு 1650 ரூபா. ஒரு மூட்டை வந்து போதுமானது. ஸோ செடியோட வளர்ச்சி பொறுத்து நீங்கள் முன்ன பின்ன கூடுதலாக கொடுத்துக்கலாம். செடி வந்து சின்னதாக இருந்தால் கொஞ்சமாக கொடுக்கலாம், பெரிய செடியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கலாம். ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 சென்ட்டுங்க. 30 சென்ட்டுக்கு வந்து நாங்கள் உரம் வந்து ஒரே ஒரு முறை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த டைம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க துளிர். உண்மையிலேயே எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக துளிர் வரத்துக்கு உரத்தோட வேலையும் உரமும் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உரமும் போடணுங்க. ஸோ உரம் போடுற அளவுக்கு செடியும் நல்லா வளரும் அண்ட் வந்து ஹீல்டு அதிகமாக எடுக்கவும் முடியும். ஸோ உரம் ப்ளஸ் மருந்து ரெண்டுமே தேவை. உரம் ப்ளஸ் மருந்து ப்ளஸ் தண்ணீருங்க. ஸோ மூணுமே வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஹீல்டு எடுக்க முடியும். ஸோ இந்த டைம் என்ன உரம்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் தாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5லேருந்து 6 உரம் போட்டிருக்கோம். இது வந்து 6வது உரம்னு நினைக்கிறேன். ஸோ சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள். செடி வந்து நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்க செடி சரியாக வளரல, என்ன உரம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சேனலில் வந்து 3-4 உரம் போட்டிருக்கோம். அந்த உரமும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கலப்பு உரம் இங்கே பாருங்கள். எப்போவுமே உரம் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஈரத்தன்மை இருந்தால் மட்டும்தான் உரம் போடணுங்க. ஸோ வெறும் ட்ரையாக இருக்கும்போது வந்து உரம் போடவே கூடாது. அப்படி போட்டு நீங்கள் தண்ணி விடாமல் இருந்தீங்க அப்படின்னா சரி இன்றைக்கி வீட்டுக்கலாம் இல்லை நாளைக்கு வீட்டுக்கலாம் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் தண்ணி வந்து நீங்கள் உரம் போடாமல் இருக்காதீங்க. உரம் போடுறதா இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு சர்வாக இருந்தாலும் சரி, ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இருந்தால் கூட கரெக்டாக அதுக்கான உரம் போட்டு ஆக்சுவலாக தண்ணி விட்டு உரம் போட்டுவாங்க. தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் கூட தண்ணி விட்டதுக்கப்புறம் உரம் போடுங்க. ஸோ தண்ணி இல்லை நம்ம நாளைக்கு தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே வந்து ட்ரையாக இருக்கும் போது வந்து உரம் போடாதீங்க. ஸோ ட்ரையாக இருக்கும் போது உரம் போட்டால் என்ன ஆகுனா செடி காஞ்ச போயோட எப்போவுமே தண்ணி நல்லா நீரோட்டமாக இந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அப்புறமா வந்து உரம் போட்டிங்க அப்படின்னா செடின்னு கரெக்டாக அந்த உரம் அப்படியே நிற்கும். அடுத்து வந்து உரம் கரைஞ்சிதா இல்லையான்னு பார்த்துட்டு இன்னொரு தண்ணி உடனே விட்டிங்கன்னா போதுமானது. அடுத்து துளிர் மருந்து அடிச்சிங்கன்னா சரியாக போயிடும். ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் 30 சென்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு மூட்டை வந்து காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நிறைய உரம் போடுற வீடியோ வந்து போட்டிருக்கோம் பாருங்கள். நீங்கள் அந்த காம்பினேஷன் மருந்தில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா செடி நல்லா வளரும், நல்லா ஹீல்டு எடுக்க முடியுங்க. இங்கே பாருங்கள் செடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷம் செடிக்கு வந்து நாங்கள் இந்த டைம் வந்து யூஸ் பண்ணுற உரம் வந்து காம்ப்ளெக்ஸு. ஆக்சுவலாக செடி நல்லா வளர்ச்சிருக்கு. இந்த டைம் நல்ல ஹீல்டு ஆக்சுவலாக அந்த டைம் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ துளிர் வந்திருக்கு. ஆக்சுவலாக லேட்டராக தான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ துளிர் காலனி ரொம்ப வந்திருக்குங்க. ஸோ இந்த டைம் 2 in 1 வந்து ஒரு மருந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே உங்களுக்கு அப்டேட் பண்ணுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செடி வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து உரம் போடணுங்க. கட் பண்ணி விட்டு நாங்கள் அடுத்த நாளே வந்து தண்ணி விட்டு உரம் போட்டிருக்கோம். என்ன உரம்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் தான். இந்த மாதிரி தண்ணி நல்லா விட்டுட்டு அப்புறமா செடியான உரம் போடணுங்க. செடியான இப்படி தண்ணி நிறைய விட்டதுக்கப்புறம் உரம் போட்டோம் அப்படின்னா உரம் வந்து எங்கேயுமே அந்த உரம் வந்து எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாது. ஒரே இடத்துல அப்படியே ஸ்டோர் ஆகி நிற்கும். அதே ஒரே இடத்துல வந்து ஊறும் போது என்ன ஆகுனா நல்லா செடி வளர்ச்சி இருக்கும். செடி நல்லா ஹீல்டு கொடுக்க முடியும். இந்த டைம் நல்ல ஹீல்டு வரும். உண்மையாகவே நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஹீல்டு இந்த டைம் வந்திருக்கு. உண்மையாகவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த கழனியோட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அதோட துளிர் அண்ட் வந்து அதோட பூ வளர்ச்சிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. உண்மையாகவே செடியுமே நல்லா வளர்ந்துருக்கு. பெரிய பெரிய செடியாக இருக்குது. இந்த டைம் வந்து நீங்கள் எப்போ வந்து செடி வந்து கட் பண்ணாலுமே கண்டிப்பாக உரம் போடுங்க. ஏன்னா உரம் போடுறது ஒரு வகையான சத்து தான். ஸோ உரமும் சேர்க்கணும் அண்ட் வந்து தண்ணி போதுமான அளவுக்கு தண்ணி விடணும். 3வது பட்சம் வந்து மருந்தடிக்கணும். ஸோ இது 3மே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மல்லிகை வந்து பெருசாக தண்ணி தேவைப்படாதுங்க. ஸோ உரமும் வந்து ரொம்ப உரம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நிறைய மூட்டை கணக்கில் வாங்கிட்டு வந்து போடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ உங்களால் முடிஞ்சது ஒரு ஏக்கரை வந்து இப்போ எவ்வளோ ஏக்கர் இருக்குது, இப்போ 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் 30 சென்ட் 20 சென்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 சென்ட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு மூட்டை தான் எடுத்திருக்கோம். 1650 ரூபா தான். பாருங்கள் செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் ஆக்சுவலாக நம்ம சேனலில் இருக்குது. எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். அண்ட் வந்து இந்த டைம் நாங்கள் வந்து உரம் போடுறது வந்து சிம்பிளாக சரி எதுவுமே அமௌண்ட் இல்லை, நாங்கள் கலப்போரெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குமோ என்னவோ தெரியல, நாங்கள் என்ன உரம் போட்டோம் என்ன உரம் போட்டால் செடி நல்லா வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கான வீடியோ தான் இது. உரம் வந்து நீங்கள் பெருசாக
அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்ல. கலப்பூரெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வரது ரூ. 1000 1500 அந்த ரேஞ்சில் தான் வாங்கிட்டு வந்து போடுவோம். இந்த டைம் இந்த உரமும் 1600 தான். ஸோ மேக்ஸிமம் 1500 1600 1000 இந்த ரேஞ்சில் தான் உரமே வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த உரமே ஆக்சுவலாக போதுமானதுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது இயற்கையான உரமும் நாங்கள் சேர்க்கல. அண்ட் வந்து கெமிக்கல் உரமும் இது ஒன்று மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து துளிர் மருந்து அடிப்போம். தண்ணி வந்து 3 நாளைக்கு ஒரு டைம். ஆக்சுவலாக இப்போ சம்மரில் வந்து 3 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டால் தான் நல்லா வந்து செடி நல்லா இருக்குது. இல்லைன்னா செடி ரொம்ப வதங்கி போன மாதிரி இருக்குது. மல்லிக்கு பெருசாக தண்ணி தேவைப்படாது. பட் என்னென்னா இப்போ சம்மருக்கு வந்து நிறைய வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிற நிலம் ஃபுல்லாக ட்ரையாக இருக்கா. அதோட அனல் வந்து நம்ம கொடுக்குற தண்ணி செடியோட தண்ணி வந்து ஃபுல்லாக ஏன்னா அது இழுத்துறது அது உறிஞ்சக்கூடியது. ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் தண்ணி விட்டு உரம் போட்டிங்க அப்படின்னா அந்த உரம் பாருங்கள் அதே இடத்துல நிற்கும். ஸோ அதனால தான் தண்ணி விட்டு உரம் போடுறது. ஸோ உண்மையாக மல்லி வந்து இந்த டைம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ நல்ல ரீச் இருக்குது. ஆக்சுவலாக என்ன ரீச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது இந்த டைம் ஹீல்டு வந்து 30 சென்ட் 30 கிலோ பூ வருன்ற அளவுக்கு ஹீல்டு இருக்குது. அந்தளவு செடி வளர்ச்சி இருக்குது. ஸோ உரம் போட்டு தண்ணி விட்டோம். அடுத்து வந்து மருந்து 2 in 1 ஒரு மருந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து துளிர் மருந்து அடித்ததுக்கப்புறம் முகுப்புழு கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறமா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு அமௌண்ட் எடுக்க முடியும். இந்த டைம் செடி இந்த பேட்ச் எனக்கு இந்த பேட்ச் காலனி தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா செடி நல்ல பெரிய பெரிய செடியாகிடுச்சு 2 வருஷத்துலேயே. ஸோ நீங்களும் வந்து நான் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தண்ணி வந்து நாங்கள் எப்போவுமே தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து பாய்க்க மாட்டோம். ஸோ அதை மோட்டர் போட்டு விட்டால் பாருங்கள் இப்படி போட்டு விட்டுருவோம். காலனி ஃபுல்லாக பாஞ்சிரும். அப்புறமா மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஸோ இதுதான். ஸோ இந்த டைம் தண்ணி கொஞ்சம் இருக்குன்றதுனால விட்டோம். ஆனால் இனிமேல் போக போக சம்மருக்கு வந்து மழை வந்துச்சுன்னா கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைன்னா நாமளுமே தண்ணி கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் கொடுக்க முடியும். ஏன்னா வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா எப்போ உரம் போட்டாலுமே நீங்கள் தண்ணி விட்டு தான் உரம் போடுங்க. தண்ணி விடாமல் நீங்கள் உரம் போடவே கூடாது. அப்படியே உரம் போட்டு தண்ணி விட்டாலும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டுட்டு அப்புறமா உரம் போடுங்க. அதுதான் கரெக்டாக வரும். பாருங்கள் இந்த டைம் வந்து மல்லி தோட்டம் வந்து சூப்பராக வருது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டு உரம் போட்டிருக்கீங்களா, என்ன உரம் போட்டிருக்கீங்க, அண்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ பூ பறிச்சிட்ருக்கீங்களா இல்லையான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.